இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கடையில வாங்கிட்டு வந்த பாதாம் மில்க் ஷேக் நல்லா இருக்கா? இல்லன்னா நம்ம வீட்ல செய்ய போற பாதாம் மில்க் ஷேக் நல்லா இருக்கான்னு பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, கடையில வாங்கினது ஊற வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா, பாதாம் மில்க் ஷேக் பவுடர், அப்புறமா பால். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மினி மிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறமா கொஞ்சோண்டு சுகர் எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நான் பார்த்தீங்கன்னா, பாதாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அப்பதான் பாதாம் மில்க் ஷேக் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாதாம் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாதாம் எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். கத்தி எதுவும் கிடைக்கல. அதனால ஸ்பூன் வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா நீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, பாதாம கட் பண்ணி அந்த மினி மிக்ஸில் போட்டுட்டேங்க. 4 பீஸ் போட்டிருக்கேன் மொத்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலை பார்த்தீங்கன்னா, பிச்சு நல்லா ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஊற்றி முடிச்சோடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிட்டு அந்த பாதாம் மில்க் ஷேக் பவுடர் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா நல்லா 360 போட ஆரம்பிச்சிடுங்க. போடும்போதே கொஞ்சம் ஸ்மெல்லு வந்தது, லைட்டாக நல்லா இருந்தது அந்த ஸ்மெல். ஓகேன்னு சொல்லிட்டு பாதாம் பவுடர் ஓரளவு கொட்டிட்டு இப்போ மினி மிக்ஸி மூடியை போட்டு நல்லா அரன்னு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் அரைச்சி முடிச்சோடனே கொஞ்சம் திக்காக இருந்தது, அதனால கொஞ்சோண்டு வாட்டர் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு சுகர் தான் சொல்லிட்டு வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்த சுகரை கொஞ்சோண்டு கொட்டிட்டேன். கொட்டி முடிச்சோடனே மறுபடியும் இன்னொரு வாட்டி அரைக்கலாம்னு சொல்லிட்டு மூடிட்டு அரன்னு அரைக்க ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ளே லைக் பண்ணலாம், கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஒரு நிமிஷம் அரைச்சி முடிச்சுட்டு கேமரா ஓப்பன் பண்ணிட்டு கிளாஸில் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஊற்றும் போதே கலர் நல்லா இருந்தது, ஸ்மெல்லும் சூப்பராக இருந்ததுங்க. ஊற்றும் போதே பாதாம் ஸ்மெல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பாதாம், அதை பார்த்தீங்கன்னா அப்படியே மலைச்சாரெல்லாம் மேலே போட்டுக்கிட்டோம். ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ் கியூபை போட்டு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பாதாம் மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சது. இது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது. முதல்ல கடையில் வாங்கினது குடிச்சு பார்க்கலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டு குடிக்க ஆரம்பிச்சு. குடிக்கும் போதே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. பாதாம்லாம் உள்ள செம்மையாக மிக்ஸ் ஆயிருந்தது, சூப்பராகவே இருந்தது. இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மோரமாக மூடி வச்சுட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இது நம்ம வீட்டில் செஞ்சது. இது குடிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு குடிச்சு பார்த்தேங்க. குடிக்கும் போதே டேஸ்ட்டு ஐயா இது நானா செஞ்சேன் அப்படின்னு இருந்ததுங்க. ஓகே, ஆவரேஜாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் சூப்பராக இருக்குங்க. இந்த பாதாமோட இந்த பாதாம் பயங்கரமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 2 பாதாம் எழுதி வச்சுன்னா இதான்.